சமையலறையில் இதையெல்லாம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் நீங்க தான் உங்க வீட்டோட ராணி. ஒரு சில இல்லத்தரசிகள் வேற லெவலில் சமைப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு வீட்டின் சமையலறை எப்படி வைப்பது என்பது தெரியாது. இருந்த இடத்தில் சமையல் பொருட்கள் இருக்காது. பாத்திரம் பண்டங்கள் கண்ணாபின்னாவென்று இருக்கும். ஒரு சிலருக்கோ சமைக்க தெரியாது. ஆனால் கிச்சனை பார்க்க அழகாக வைத்திருப்பார்கள். வேறு சிலரோ சமைக்கவும் தெரியும், சுத்தமாக வைக்கவும் தெரியும். என்னவாக இருக்கட்டும், சமையல் அறையை எப்படி சுத்தமாக வைக்க வேண்டும், சமையலுக்கு தேவையான பொருட்களை வைத்து எப்படி சமைக்க வேண்டும் என்பது போன்ற சமையலறை நுணுக்கங்களை நாம் தெரிந்து கொண்டால் நிச்சயம் வெற்றிதான். நம் வீட்டில் உள்ள ஆண்கள் நம்மை பாராட்டிவிட்டுதான் செல்வார்கள். சமையலறையில் முக்கிய பங்கு வகிக்கும் பொருட்களில் ஒன்று குளிர்சாதன பெட்டி. ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஃப்ரிட்ஜ் இன்றியமையாத ஒன்றாக உள்ளது. ஆனால் அந்த ஃப்ரிட்ஜில் பொருட்களை எப்படி வைக்க வேண்டும் போன்ற பல விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் இருப்போம். ஃப்ரிட்ஜில் பொருட்களை எப்படி வைக்க வேண்டும் என தெரிந்து கொள்வோம். பொதுவாக இட்லி, தோசை மாவை அன்றாடம் நாம் அரைக்க மாட்டோம். வாரத்திற்கு ஒரு முறை தேவையான மாவை அரைத்து ஃப்ரிட்ஜில் வைத்து விடுவோம். அப்படி வைக்கப்படும் போது மாவு பொங்கி ஃப்ரிட்ஜில் சிந்துவிடும். எனவே மாவை ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது பொங்காமல் இருக்க வாழை இலையை வெட்டி தலைகீழாக கவித்து வைத்தால் பொங்காது. இதே போன்று இட்லி, தோசை மாவை அரைக்கும் போது சிறிதளவு வேர்க்கடலையை போட்டு அரைத்தால் சுவை அபாரமாக இருக்கும். பொதுவாக கீரையை சமைக்கும் போது பச்சையாக அப்படியே அதன் நிறத்தில் இருக்க வேண்டும் என்றால் மூடி போட்டு மூடக்கூடாது. அதே போன்று வெந்தய கீரையை சமைக்கும் முன் சிறிதளவு வெல்லம் அதில் சேர்த்து சமைக்கும் போது கீரையின் கசப்புத்தன்மை அடியோடு போய் சுவை கூட்டியாக மாறும். சர்க்கரை டப்பாவில் எறும்புகள் எப்போதும் மொய்த்துக் கொண்டுதான் இருக்கும். என்ன செய்தாலும் போகாது. அதற்கு சர்க்கரை டப்பாவில் கொஞ்சம் ஏலக்காயை போட்டு வைத்தால் எறும்புகள் கிட்ட கூட அண்டாது. தேங்காய் எண்ணெய் வாங்கி நீண்ட நாட்களாக பயன்படுத்தி இருப்போம். பின்னர் நாட்கள் போக போக வாடை அடிக்க தொடங்கும். அந்த பிசுக்கு வாடை வராமல் இருக்க வாங்கி வந்த தேங்காய் எண்ணெயில் மிளகை போட்டு வைத்தால் வாடை பிசுக்கு வராது. இப்படி ஒரு 6 மாதங்கள் வரை தேங்காய் எண்ணெய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதே போன்று வாரத்திற்கு ஒரு முறை காய்கறி சந்தைக்கு சென்று ஃப்ரிட்ஜ் இருக்கும் தைரியத்தில் காய்கறிகளை அள்ளி கொண்டு வருவோம். அடுத்த வாரம் வருவதற்குள் பாதி அழுகி காய்ந்து குப்பையில் கொட்டு விடுவோம். அப்படி குப்பையில் போடாமல் ஒரு வாரம் காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டும் என்றால் அந்த காய்கறிகள் மேல் சில துளிகள் எலுமிச்சை சாறு தெளித்து பார்க்கும் போது காய்கறிகள் புதிது போன்று ஆகிவிடும். இதே போன்று பலகாரங்கள் வைத்திருக்கும் பாத்திரத்தில் உப்பு பொட்டலத்தை கட்டி வைத்து விட்டால் பலகாரங்கள் நமுத்து போகாமல் பொருட்கள் நன்றாக இருக்கும். தற்போதுள்ள பெண்கள் யாரும் அமர்ந்து அருவாமனையில் காய்கறிகளை வெட்டுவதில்லை. நின்று கொண்டே கத்தியில் காய்கறிகளை வெட்டி சமைப்பார்கள். உட்கார்ந்து வெட்டும் போது உடற்பயிற்சியாக இருக்கும் என்பதால் தான் நம் முன்னோர்கள் அருவாமனையை கொண்டு காய்கறிகளை வெட்டினார்கள். தற்போது காய்கறிகளை வெட்டும் மர காய்கறி கட்டர் இருந்தால் அதனை சுத்தம் செய்ய அவற்றின் மீது சோடா உப்பை தூவிவிட்டு பின்னர் சிறிதளவு எலுமிச்சை சாறு பிழிய வேண்டும். பிறகு எலுமிச்சை தோலை வைத்து தேய்த்து சிறிது நேரம் ஊற வைத்து நீரில் கழுவினால் புதிது போன்று ஆகிவிடும். கருணைக்கிழங்கை நாம் பார்த்து வாங்கி வர சொல்வார்கள் நம் முன்னோர்கள். ஏனென்றால் நாக்கில் பட்டு அரிப்பு ஏற்படும் என்பதற்காக. அதனால் வாங்கி வரும் கருணைக்கிழங்கை வேக வைக்கும் போது அதனுடன் சிறிதளவு உப்பு, மஞ்சள், புளி ஆகியவற்றை வைத்து வேக வைத்தால் அரிப்பு முற்றிலும் நீங்கிவிடும். சாப்பிட ஏதுவாக இருக்கும். இது போன்று சிறு சிறு சமையலறை ரகசியங்களை நாம் பின்பற்றி வந்தால் சமையல் விரைவாகவும் வீட்டில் இருப்பவர்களின் பாராட்டுதலையும் நாம் பெறலாம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.